எவ்வளவு பெரிய முகம் அலங்காரம் பண்ணாலும் நல்ல ஏகமா டாம்பீகமா வச்சாலும் சரி நல்ல கிராண்டா வைங்க. இந்த வருஷம் புது வரவு இதெல்லாம் நவராத்திரி புக்கிங். இப்பவே நவராத்திரி புக்கிங் ஆரம்பிச்சாச்சு. 12 கை காளி இதெல்லாம் ஒன்னும் பார்த்து ஐ வில் வெரி இன்ட்ரெஸ்ட். நாங்க பார்த்து செய்வோம். இது எல்லாமே பைப்பர் தான். எதுவுமே பிளாஸ்டர் பிளாஸ்டர் கிடையாது. எல்லாமே பைப்பர் தான், உடையாது. ஏன் ஃபேமஸ் திருப்பதி பத்மாவதி பாருங்க. அவளுக்கு ஜட சின்ன அம்பாள், நாகர் வச்ச அம்பாள். அலங்காரங்கள் டிஃப்ரெண்டா காமிப்பேன். அதுதான் என் ஸ்பெஷாலிட்டியே. பிளாஸ்டர் பிளாஸ் கிடையாது. இது பைப்பர் முகங்கள். இந்த அலங்காரங்கள் பாருங்க எப்படி பண்ணிருக்கேன்னு பாருங்க. எங்க கடை ஸ்பெஷாலிட்டியே முக லட்சணம். வாங்குறவங்க அங்கே இருந்து பார்த்து கையெடுத்து கும்பிடுற கடை என் கடை. கலசத்துலயோ இதுலயே வச்சுக்கலாம். நீங்க புடவை கட்டி குத்து விளக்குல பெருசா வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். புல் ரவுண்ட் இது வைரமுடி கொண்டை இதுக்கு பேரு. இந்த கொண்டை முத்தங்கிலே பண்ணியிருக்கேன். இது பைப்பர்லயே செஞ்சிருக்கேன் ஃபுல்லா. இந்த மீனாட்சி புக்கிங் ஆயிடுச்சு. இது பெரிய பட்டு சென்டருக்கு போகுது. இந்த கொடுப்பனைய பார்த்து செஞ்சேன். 10 பவுன் தாலி திருமங்கல்யம். அதாவது இறைவனுக்கு சாத்துறத நல்ல வாய் நிறைய தங்கம் வைரம் சொல்ல நமக்கு உயர்வு தான். வரலட்சுமிங்கிறது வருமான லட்சுமி. நமக்கு வர வேண்டிய தொகைகள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். வரவங்க என்கிட்ட வாங்க வர்றவங்க நாங்க இன்னும் கிராண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லித்தான் வருவாங்க. பெருமாள் தாயார் இவர் சயன திருக்கோலம். அம்பாள் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா. உங்க பெருமாள் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. வணக்கம். எங்களது வாடிக்கையாளர்களுக்கு எங்களுக்கு மென்மேலும் ஆதரவு கொடுத்து எங்களையும் ஊக்குவித்து உங்களுக்கு நான் கொடுத்து நீங்களும் மென்மேலும் வளர்ந்து நிறைய எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் வாடிக்கையாளர் பெருமக்களுக்கும் வியாபாரி பெருமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை கூறி இந்த வீடியோவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த வருஷம் என்னென்ன நான் போட்டிருக்கேன்றதை நான் காமிக்கிறேன். எல்லாமல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளாலும் சோழமாமலை சுந்தரராஜ பெருமாள் அருளாலும் எங்களுக்கு இந்த வளர்ச்சியை கொடுத்ததுக்கு ரொம்பவும் நன்றி. அதுவும் இல்லாம வர்ற எல்லாருமே எங்ககிட்ட வாங்கி நாங்க நல்ல சேமமா இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா தான் இருக்கு. இன்னும் என்ன புதுசா போடலாம்ன்ற ஒரு எண்ணங்கள் எங்களுக்கு தோண்டிக்கிட்டே இருக்கு. அதனால உங்களது ஆதரவை மென்மேலும் எங்களுக்கு கொடுக்கும்படி மனமார்ந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கடை பேரு முருகன் ஸ்டோர்ஸ், 156 நந்தியிலிருந்து எதிர்ப்புறம் வந்தீங்கன்னா ஏறின உடனே முதல் கடை, வலது பக்கம் முதல் கடை. குவாலிட்டியை மெயின்டைன் பண்றோம். மீனாட்சி உங்களை வர வைக்கலாம். அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எங்கள் கடையில் செய்த அனைத்து பொருட்களையும் இப்பொழுது அனைவருக்கும் காண்பிக்கின்றேன். அதுவும் இல்லாம முதல்ல எப்பவும் சொல்றது போல ஏன் கண்ணன் கொடுத்து அத்தனை பேருக்கும் கண்ணன் கிடைச்சிருக்கு. மீனாட்சி அவ்வளவு பேருக்கும் உத்தரவு கொடுக்குறா. எங்களுக்கு அந்த கொடுப்பனையை கொடுத்ததுக்கு எனக்கு நான் இறைவனை நன்றியா தெரிவிச்சுக்கிறேன். இந்த கண்ணன் அப்படியே ஊஞ்சல்லையும் வாங்கிக்கலாம். இது ஊஞ்சல் கண்ணன். இவர் தான் ஃபர்ஸ்ட் கேரக்டர். எங்க கடையின் ஃபர்ஸ்ட் கதாநாயகன் இவர் தான். ஏன் கண்ணன் இதை நான் பெருமையா சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இது ராதாகிருஷ்ணன், குட்டி ராதாகிருஷ்ணன். இவங்களுக்கு ஜட பாருங்க அழகா போட்டிருக்கேன். தாமரை முருகன், குட்டியா தாமரை முருகன். இப்ப நவராத்திரிக்கு இந்த முருகன் 6 பேருக்கு 6 பேர் வச்சு கார்த்திகை பெண்கள் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டா இருக்கும். இவர் நிக்கிற முருகன். பொம்மையெல்லாம் என்னை மாதிரி தான் இருக்கும். எப்பவும் போல வழக்கமா சொல்றதுதான். என்ன பொம்மை கொஞ்சம் நல்லா குண்டுன்னு தான் இருக்கும். எல்லா பேரும் இந்த கண்ணை தடவியே என்கிட்ட வாங்கிட்டு போவாங்க. இவர் அமர்ந்த கோல முருகன். அதாவது ஸ்கந்தமாதா அலங்காரத்துக்கு, அம்பாளுக்கு ஸ்கந்தமாதா அலங்காரத்துக்கு இந்த முருகனை மடியில வச்சுக்கலாம். அது நம்ம குழந்தை பாக்கியத்துக்கு முருகனையும் வாங்கிக்கலாம். கண்ணன் முருகன் 2ம் குழந்தைகள் தான். அதனால மீனாட்சி அத்தனை பேருக்கு என்கிட்ட வாங்கி உத்தரவு கொடுக்குறா. இந்த கொடுப்பனை எனக்கு எப்பவும் கொடுக்கணும் இறைவன். அதுலயே ராதாகிருஷ்ணன். இது எங்க சமூகத்தார் செட்டியார். நாங்கள் அதாவது மஞ்சப்புத்தூர் செட்டியார். எங்க செட்டியார் சமூகத்தார்ல கல்யாண பொண்ணுக்கு இது நாங்க சீர் வைப்போம். அந்த கொடுப்பனை எங்களுக்கு எப்பவும் கிடைக்கும். கண்ணனை ரொம்ப விரும்புவாங்க. இந்த கண்ணன் அவங்களுக்கு கண்ணன் கிடைக்குது பாருங்க. இவங்களுக்கு ஜடைய பாருங்க. ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த ஸ்மைல் தான். இந்த வாய் புப்புன்னு உள்ளதுதான். இது ஆளிலை கண்ணன். இந்த கண்ணன் கொடுத்தும் நிறைய பேருக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது பொண்ணு மாப்பிள்ள. கல்யாணம் ஆகாதவங்க இந்த பொண்ணு மாப்பிள்ள வாங்கிட்டா கல்யாணம் கன்ஃபார்ம். இவர் தவழ்ற முருகன். இப்ப கண்ணன்லயே முருகன் போட்டிருக்கேன். தவழ்ற முருகன் இவரு. இது பாலாம்பிகை பாருங்க. இந்தாங்க இவர் ஒரு கண்ணன். இது நாகர் மேல நான் படுத்திருக்காப்புல. இவங்க ஐயர் மாமி மாமா குட்டியா. இந்த பாருங்க ஜடா பாருங்க. ஐயர் மாமி மாமாலே பெரியவங்க. இதெல்லாம் பிராமணால் விளையாடலுக்கு வாங்கிடுவாங்க. இந்த பொம்மைகள் விளையாடலுக்கு வாங்கிடுவாங்க. நவராத்திரிக்கும் வாங்கிடுவாங்க. ஐயர் மட்டும் போடல, ஐயங்காரும் போட்டிருக்கேன். இந்த பாருங்க மாமியை பாருங்க. அவங்களுக்கு ஜடை. இந்த ஜடை தான் ஃபேமஸ். குட்டி ஐயங்கார் அவங்களுக்கு ஜடை. வெண்ணெயை தவி சாப்பிட்றாப்புல உள்ள கண்ணன். இவர் வெண்ணெயை கரைஞ்சி அவரே சாப்பிட்றாரு. தங்க கண்ணன். இந்த ராதாகிருஷ்ணன்ல ராணி. அடுத்து மரப்பாச்சி பொம்மை. இது நான் கொடுத்தா கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் நடக்குது. அந்த கொடுப்பினையும் இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான். இது அலங்காரம் இல்லாத மரப்பாச்சி. ஜடை பாத்தீங்களா? குட்டி பொம்மை கூட ஜடை அழகா போட்டிருப்பேன். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, இது ஐயர் மாமி 9 கஜம் கட்டியிருக்கேன்.
ஐயங்கார் மாமியும் செய்வேன், பொண்ணு மாப்பிளையும் செய்வேன். ஏன் ஃபேமஸ் திருப்பதி பத்மாவதி பாருங்க, அவளுக்கு ஜட. என் முகங்கள் பூரா காமிக்கிறேன். நான் என்னென்ன முகங்கள் எப்படி பண்ணி வச்சிருக்கேன்றதை காமிக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அம்பாள் பாருங்க, என்னைய பார்த்து 1000 கடைகள், என் வேலை தனி. சரிங்களா? மீனாட்சி இந்த கொடுப்பனை எனக்கு கொடுத்துருக்கா. எப்பவும் எங்களுக்கு கைகால் சுகத்தை கொடுத்து இந்த வேலையை எங்களுக்கு செய்யறதுக்கு உத்தரவு கொடுக்கணும். இவர் அர்த்தநாரீஸ்வரர் பெருமாள், சின்ன அம்பாள், நாகர் வச்ச அம்பாள். இது மீனாட்சி. இவங்க பூராமே பேப்பர் மேஷ், நல்லா இருக்கும், முக லட்சணமா இருக்கும். உடையும் உருகும் சிதையும் பொருள் தான் இறைவனுக்கு. இந்த பிளாஸ்டர் பிளாஸ்ல போட மாட்டேன். எத்தனையோ முகங்கள் வருது, என்னென்னமோ பண்றாங்க. நான் இதே தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எப்பவும் நார்மலா உள்ள முகம். முதல்ல இந்த முகம் தான் வந்தது. இந்த முகங்கள் நார்மலா உள்ள முகம். ஃபர்ஸ்ட் வைக்கிறவங்க இதை முகத்துல இந்த கும்பத்துல வச்சு இதை வச்சு ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? இதுலயே பாருங்க, ஃபுல் அலங்காரம். இதுதான் என் ஒர்க்கு. திஸ் ஆல் மை ஹேண்ட் ஒர்க். ஓகே? வைரத்தோடு வைர முகுதி போட்டிருப்பேன்னு கஸ்டமர்கிட்ட சொல்லுவேன். அந்த வைரத்தோடு வைர முகுதிக்கு ஒரு மவுஸ் இருக்கு. சரிங்களா? அது சொன்ன உடனே ஒரு சிரிப்பாங்க. அதுலேயே கொஞ்சம் கிராண்ட் அலங்காரம் பண்ணது. அலங்காரங்கள் டிஃப்ரெண்டா காமிப்பேன். அதுதான் என் ஸ்பெஷாலிட்டியே. புது பொண்ணை எப்படி உட்கார வச்சிருப்போமோ அதே மாதிரி இந்த முகங்கள் எத்தனையோ இன்ஸ்டாகிராம்லயோ எல்லா வீடியோலையும் வருது. எத்தனையோ முகங்கள் அலங்காரம் பண்ணி தராங்க. ஏன் அலங்காரம் தனி, நான் தனி தான் எப்பவுமே. ஏன்னா என்னைய பார்த்து எத்தனையோ பேர் கொடுக்குறாங்க. ஆனா மீனாட்சி எனக்கு இந்த கொடுப்பனையை கொடுக்குறா. செய்கிற நேரம் ஏர்லி மார்னிங் 4:30. திஸ் ஆல் மை ஹேண்ட் ஒர்க். நாங்க அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் அம்பாள் பாருங்க எப்படி இருக்குன்னு. கொண்டையெல்லாம் பார்த்தீங்களா? அதாவது வீடியோல சொல்றேன், நான் ரசிப்பேன் ஃபர்ஸ்ட், உங்களை ரசிக்க விடுவேன். இந்த ஒரு பொண்ணுக்கு செஞ்சாலுமே எனக்கு பிடிக்கணும். எனக்கு பிடிச்சிச்சுன்னா அது உங்களுக்கும் பிடிக்கும். ஒரே ஒரு பொருள் தான் எடுத்து காமிப்பேன், ஓகே சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட கடை இந்த கடை. நாங்க இது பைப்பர், பிளாஸ்டர் பிளாஸ் கிடையாது, பைப்பர். இது பைப்பர் முகங்கள். இதைத்தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. இந்த அலங்காரங்கள் பாருங்க எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இது பைப்பர்ல எல்லா கலருமே வந்திருக்கு, எல்லா மாடல்லையும் இருக்கு. பாருங்க, முகம் உங்ககிட்ட பேசும். அப்படி இருக்கும். முக லட்சணம் தான் எங்க கடை ஸ்பெஷாலிட்டியே. முக லட்சணம் வாங்குறவங்க அங்கே இருந்து பார்த்து கையெடுத்து கும்பிடுற கடை என் கடை. பாருங்க, கலர் கலரா தருவேன். நவராத்திரிக்கு எத்தனை கலர் நீங்க போட சொல்றீங்களோ அது நான் போட்டு தருவேன். சில நேரம் ரெடியா இருக்கும், சில நேரம் புக்கிங் பண்ணிக்கலாம். அதுலயே அம்பாள் பாருங்க. இது அப்படியே கலசத்துலயோ இதுலயே வச்சுக்கலாம். நீங்க புடவை கட்டி குத்து விளக்குல பெருசா வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஃபுல் ரவுண்ட். இது நீங்க எவ்வளவு பெரிய முகம் அலங்காரம் பண்ணாலும் இங்க பாருங்க, நல்ல ஏகமா டாம்பீகமா வச்சாலும் சரி, நல்ல கிராண்டா வைங்க, இந்த முகங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும். குறைன்றது ஒரு குறை கூட இருக்காது. அந்த அளவுக்கு நான் பண்ணி வச்சிருப்பேன். அது பண்ணும் போதே இந்த கல்ல வச்சா நல்லா இருக்கும், இது வச்சா நல்லா இருக்கும், கூட எக்ஸ்ட்ரா தான் வைப்பேன். காசுக்காக கம்மி பண்ண மாட்டேன். ஆனா வாங்குறவங்க ரசிச்சு வாங்குவாங்க. இது சிவன். இது பைப்பர்ல சிவன், பிரித்திங்கரா, வாராகி, அவ்வளவு பேர் வச்சிருக்கேன். நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். கருப்பணசாமி பைப்பர்ல இருக்கு. பைப்பர்ல நீங்க எந்த முகம் கேட்டாலும் சரி, நாங்க உடனே தர தயாரா இருக்கோம். அதுக்குரிய கால அவகாசம் தேவைன்னா அவகாசம் வாங்கிக்கிருவேன். அது குறிப்பிட்ட நாள நான் பண்ணி கொடுத்துறேன். அவ்வளவு முகமும் இருக்கு. ஒவ்வொருத்த கடையை மாதிரி லட்சணம் இருக்காம இருக்காது. நல்ல முகம் லட்சணமா இருக்கும். முகம் பேசும் உங்ககிட்ட. அதுலயே சிவன் பெருசு. எல்லா முகம் பாருங்க, கண்ணில் ஒத்திக்கலாம். எத்தனையோ பொம்பளை பிள்ளைய அலங்காரம் பண்றாங்க. அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நல்லா சிறப்பா பண்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் செய்யும் போது அவங்களும் அவங்க முகங்கள் மாதிரியே அழகா பண்றாங்க. வீடியோல நிறைய வருது, நானும் பாக்குறேன். இருந்தாலும் என் வேலைகள் தனி, நான் தனியா பண்றேன். எனக்கு மீனாட்சி இந்த கொடுப்பனையும் கொடுத்துருக்கான். இது பற்றுமாறுகளுக்கு உள்ள திருக்கல்யாண தலப்பா. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரையில மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமானுக்கும் சிவாச்சாரியார்களை வச்சிருக்க திருக்கல்யாண தலப்பா. இந்த தலப்பா சாதாரண வேலையிலையும் செய்வேன், சிறப்பாகவும் செஞ்சு தருவேன். அவளுக்கு கொடுக்குற கொடுப்பனைலாம் எங்களுக்கு கிடைக்குது. முதல்ல என்ன அவ்வளவு ரசிச்சு செய்வேன். அதே மாதிரி பற்றுமார்கள் இப்ப எனக்கு நான் வச்சிருக்கேன், சாதாரணமா இருப்பேன். அவங்களுக்குலாம் வச்ச உடனே அவ்வளவு அழகா இருப்பார். சிவபெருமானை பார்த்த மாதிரியே இருக்கும், முருகன பெருமானை பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த கொடுப்பனையும் எங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கேன். அத்தனை பேர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து பாருங்க, பாண்டியன் கொண்டை. அதாவது இது பெருமாளுக்கு உள்ள கிரீடம், வைரமுடி கொண்டை இதுக்கு பேரு. இந்த கொண்டை முத்தங்கிலே பண்ணியிருக்கேன். இதுல எத்தனை சைஸ் வேணாலும் பண்ணுவேன். குட்டி பெருமாள், ரொம்ப குட்டி பெருமாளுக்கு கேட்க முடியாது. ஓரளவு நார்மலான உற்சவர்ல இருந்து பெரிய மூலவர் வரைக்கும் நான் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இது மாரியம்மனுக்கு உள்ள முத்தங்கி கிரீடம். அதாவது ஃபுல் ரவுண்டு தான். இதுவும் சுடர் கிரீடம். பாருங்க, இது பெருமாள் தாயா இருக்கு. அது வைரமுடி சேவைன்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, கல்கி பிறையோட சூரியன் சந்திரனோட வச்சிருக்கேன். நல்ல கிராண்டா பண்ணியிருக்கேன். இதுவும் பாண்டியன் கொண்டை. இதுலயே கலர் டிஃப்ரெண்டா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல பண்ணுவேன். ஒரு பொதுவாகவே பெருமாளுக்கு தாயாருக்கு வாங்குறவங்க அவ்வளவு கிராண்டா பண்ணுவாங்க. முதல்ல ரசிப்பாங்க. அலங்கார பிரியர் பெருமாள்.
அபிஷேக பிரியவர் சிவபெருமான். அதுக்கு தகுந்தாப்புல அவங்க என்ன டேஸ்ட் கேட்கிறாங்களோ அதை பண்ணி கொடுக்கிற கொடுப்பனை எனக்கு இருக்கு. திப்பு சுல்தான் கிரீடம், இது வந்து திப்பு சுல்தான் மகாராஜா திப்பு சுல்தான் கிரீடம். இன்னொன்னு மாணிக்க வாசகர் கிரீடம். மாணிக்க வாசகர் மத்திய மந்திரியார், அதாவது மதுரையில வந்து பாண்டிய மகாராஜாவுக்கு மத்திய மந்திரி, அவருக்குள்ள தலப்பா. அது குட்டியில இருந்து எவ்வளவு பெருசு வேணாலும் நான் செய்யக்கூடிய கடமை எனக்கு. இது பாண்டியங்கொண்டையிலே முத்தங்கி வேலைப்பாடு. இந்த பாருங்க, இதுதான் எங்க ஸ்பெஷாலிட்டி. இந்த ரெடிமேட்ல வர்றது, ஸ்டோன்ல ஒட்டுறது, அந்த மாதிரிலாம் நம்மகிட்ட இது பண்றவன நல்ல மோல்டு வச்சு நான் செஞ்சு கொடுப்பேன். இதுல எத்தனை சைஸ் வேணாலும் பண்ணுவோம். குட்டியில இருந்து 3 சைஸ். ஓகேங்களா? எல்லா கலரும் பண்ணுவோம். இதுதான் மாணிக்க வாசகருக்கு தலப்பா. இதுல வந்து முத்தங்கி வேலையும் பார்த்து கொடுத்துருவோம். நாங்க வைரமுடி, சொக்கநாத பெருமானுக்கு உள்ள வைரமுடி. இது ஆண்டாள் கொண்ட. ஆண்டாள் கொண்ட 3 சைஸ் 4 சைஸ் வரும். எல்லா கலர்லயும் பண்ணி கொடுத்துருவேன். அதே இதுல ஸ்டோன் வச்ச வேலை. ஓகேங்களா? இது நாங்க வியாபாரிகளுக்கும் ஹோல்சேலும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனை கொண்ட வேணாலும் எப்ப வேணாலும் கிடைக்கும். அதுவும் இல்லாம எங்க கிட்ட வாங்கி நிறைய வீடியோ போடுறாங்க, நிறைய செய்யறாங்க. அவங்களுக்கு நல்லபடியா வியாபாரம் நல்லபடியா நடந்து நல்ல சேமமா இருக்கட்டும். இது வந்து நேர்கிரீடம், அதாவது சுவாமிக்கு உள்ள நேர்கிரீடம். இது சைடு கொண்ட, இந்த பாண்டியன் கொண்ட இதெல்லாம் இல்லாம இதுல 5 சைஸ் போடலாம். 5 சைஸ் எல்லா கலரும் போடலாம். ஏன்னா உள்ள வந்து மோல்டு தான், வேற பிளாஸ்டிக்கோ எதுவுமே வைக்க மாட்டேன். நல்லா சிறப்பா பண்ணி தருவேன். ஒவ்வொரு வேலையுமே ஃபர்ஸ்ட் ஐ வில் வெரி இன்ட்ரெஸ்ட். நான் ரசிப்பேன், உங்களை ரசிக்க விடுவேன். வர்ற வியாபாரிகளுக்கு நாங்க கொடுக்கும்போது ஹோல்சேல்லையும் கொடுக்க போறோம். இப்ப நாங்க கொடுக்கும் போதே வந்து ஹோல்சேல் வேலை தான் ரீட்டைல் வேலை. நாங்க என்ன மொத்த விலைக்கு கொடுக்குறோமோ அது ரீட்டைல் வேலை. வேலைக்கு காசு நான் சில வீடியோலையும் சொல்லியிருப்பேன். 10 ரூபா உங்ககிட்ட நான் கூட வாங்குவேன். என் வேலையை பாருங்க, வேலை தரமாக இருக்கும். அதே மாதிரி நாங்க காமிக்கிற கவரிங் பொருட்களும் குவாலிட்டி, அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுனால மீனாட்சி அத்தனை பேரை எனக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கா. உங்களுக்கு இன்னைக்கு சீசன் நேரத்துல கம்மியா கொடுத்து நாளைக்கு வந்து என்ன கொஞ்சம் 10 ரூபா கூட கொடுத்து நல்லா கொடுத்துருக்கலாமேன்ற சொல்லி வார்த்தை வந்துடக்கூடாது. அதனால குவாலிட்டியை மெயின்டைன் பண்றேன். சீப் அண்ட் பெஸ்ட், தரமும் சூப்பரா இருக்கும், விலையும் கம்மியா இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். மக்கள் என்னை தேடி வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களும் நல்லா கிராண்டா இருக்காங்க. அடுத்து ஜெர்மன் சில்வர் ஃபேஸ். இது வந்து பாருங்க, இதெல்லாம் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வந்து எங்க மெட்டாலிக் பெயிண்ட் வச்சு பண்றோம். இதுல 3 சைஸ் இருக்கு. சரிங்களா? இதுல வந்து ஆன்டிக் மாடல். இதுல 3 சைஸ் பண்ணிடுறேன். இது வெள்ளி பொங்கலுக்கு நான் அலங்காரம் பண்றேன். இதே மாதிரி வெள்ளி பொங்கலுக்கு நான் அலங்காரம் பண்றேன். இந்த இருக்கு. அதுலயே ஜெர்மன் சில்வர்ல இந்த மாதிரி அலங்காரம், ஸ்டோன் அலங்காரம். இது சூப்பரா இருக்கும். இந்த சூப்பரா இருக்கும்ன்ற வார்த்தை நீங்க தானே சொல்லணும், நானா சொல்லிக்கிறேன். இருந்தாலும் பாருங்க, இந்த வருஷம் புதுசு, இந்த வருஷம் புது வரவு. என்ன இருக்கு, என்ன போட்டுக்கீங்க அப்படின்னு அந்த முக்குல இருந்தே கேட்பாங்க என்கிட்ட. அதனால இந்த மீனாட்சி இது பைப்பர்லயே செஞ்சிருக்கேன் ஃபுல்லா. இந்த மீனாட்சி புக்கிங் ஆயிடுச்சு. இது பெரிய பட்டு சென்டருக்கு போகுது. இந்த கொடுப்பனைய பார்த்து செஞ்சேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிங்களா? இந்த மீனாட்சிக்கு ஃப்ரீ ஹேர் போட்டிருக்கேன். அதையும் பாருங்க எப்படி இருக்குன்னு. சரிங்களா? நல்லா இருக்கும். இதை வந்து நாங்க கடையில வச்சிருக்கிறதுனால ஃப்ரீ ஹேர் போட்டிருக்கேன். வீட்டில் வைக்கும் போது கீழே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. நல்லா அழகா சிட்டுக்கிட்டு சூப்பரா வச்சிங்கனாக்கும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இல்ல ஜட பின்னி நல்லா கனகாம்பரம் மல்லிகைப்பூ மட்டும் நல்லா அழகா கோர்த்து வைங்க. அம்பாள் புது பொண்ணா உங்க வீட்டுல இருப்பா. நல்ல எல்லா பொருளுமே எங்கிட்ட, சகல கும்பாபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எங்கிட்ட கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாம வஸ்திரங்கள், சுவாமி வஸ்திரங்கள் 10 ரூபாயில இருந்து 9 கஞ்சி வேஷ்டி, ஐயர் வேஷ்டி, துண்டுகள் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்கும். நியூ அவைலபிள் நிறைய இருக்கு. அதே மாதிரி பெருமாளுக்கும் சிவபெருமானுக்கும் என்னென்ன வஸ்திரங்கள் தேவையோ அந்தந்த தாமிகளுக்கு தகுந்தாப்புல இருக்கும். கற்பனசாமி வஸ்திரங்கள், டவுசர், கம்பு, குடை, தேர்ச்சிலைகள் அனைத்தும் எங்கிட்ட கிடைக்கும். சரிங்களா? தோரணம், தொம்பை, நீங்க என்ன சாமிக்கு வேணாலும் சரி ரெடிமேட்லயும் இருக்கு. ஆர்டர் வாங்கி பண்ணி தருவோம். இந்த வருஷம் புது வரவு. இதெல்லாம் நவராத்திரி புக்கிங். இப்பவே நவராத்திரி புக்கிங் ஆரம்பிச்சாச்சு. இங்க பாருங்க, 12 கை காளி எப்படி இருக்காங்க பாருங்க எங்க வேலைகள். இதெல்லாம் வந்து ஒன்னும் பார்த்து ஐ வில் வெரி இன்ட்ரெஸ்ட். நாங்க பார்த்து செய்வோம். இது எல்லாமே பைப்பர் தான், எதுவுமே பிளாஸ்டர் பிளாஸ்டர் கிடையாது. எல்லாமே பைப்பர் தான், உடையாது, நல்லா இருக்கும். நாளைக்கு ஆடி வெள்ளி பிறக்கிறதுனால மாதப்பிறப்பு, அதுக்காக மாரியம்மன் வருஷம் இவங்க வந்து உட்காந்துருவாங்க. நல்ல சிறப்பா இருக்கும். இது என் கிளி. முதல்ல மயிலை கற்பகாம்பாளுக்கு தான் இந்த கிளியை கொடுத்தேன். அங்க இருந்து இப்ப எல்லா கோயில்களுக்கும் இந்த கிளி கொடுக்குற கொடுப்பனை எனக்கு கிடைக்குது. என்னை பார்த்து வியாபாரிகளும் வாங்கி நல்லபடியா இது பண்றாங்க. குட்டி பெருமாள் இவரு பாருங்க, இவர் குட்டியா இருப்பார். இவருக்கு தேர்ந்து தாயாரும் பண்ணிடுவேன். இதுக்கு கரக கிளி. கரகத்துக்கு இப்ப நெட்டி கிளி கிடைக்கிறது இல்லாதனால இந்த கரக கிளி நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நல்லா அழகா வச்சுக்கிறதுக்கு பூக்கரகம், சக்தி கரகம், இது எல்லாத்துக்குமே இந்த கிளி உபயோகப்படுது. 10 பவுன் தாலி, திருமங்கல்யம். அதாவது இறைவனுக்கு சாத்துறத நல்ல வாய் நிறைய தங்கம் வைரம் சொல்ல நமக்கு உயர்வு தான். 10 பவுன் தாலி. இது வைரத்தாலி பாருங்க. காசு மாலை 5 பவுன் சொல்லுவேன். இது தங்கத்தாலி. இவங்க பூரா தங்கத்தாலி. காசு மாலையிலே கொஞ்சம் பெரிய சைஸ். அதே மாதிரி இது பூராமே இனாமல் டாலர். இது எல்லாமே அழகா இருக்கும். சுவாமிக்கு வைக்கிற ஒட்டியானங்கள் இது அட்டையிலே செஞ்சிருக்கோம். சின்ன அட்டையிலே வந்து அழகா கழுத்துக்கு கவர்ச்சியா இருக்கிறாப்புல. நகைகள் போட தேவையில்லை. இது கருக்காது, நல்லா இருக்கும். மாங்காய் மாலை
இந்த பாருங்க எங்க வரலட்சுமி பூரா உட்கார்ந்துருக்காங்க. இப்படித்தான் எங்க வேலைகள் அழகழகா பண்ணி வச்சிருப்பேன். இந்த ராதையை பாருங்க, ராதாகிருஷ்ணன் பொம்மையெல்லாம் பார்த்தீங்களா புப்புன்னு தான் இருக்கும், நல்லா குண்டு குண்டுன்னு என்னைய மாதிரி தான் இருக்கும். எல்லா பொம்மையும் குறைவே இருக்காது, நல்லா இருக்கும். இவங்க பூரா எல்லா பொம்மைகள் மரப்பாச்சிகள். மரப்பாச்சி பொம்மை கல்யாண பொண்ணுக்கு சீர் வைக்கிறதுக்கு மரப்பாச்சி பொம்மைகள். இந்த பொண்ணு மாப்பிள்ளை இவங்களும் ஆரத்தி பிளேட்டுக்கு வேணும்னா என்ன வேணும்னாலும் நான் செஞ்சு கொடுப்பேன். பெருமாள் தாயார் சயன திருக்கோலம், இவர் வந்து சயன திருக்கோலம், அம்பாள் பக்கத்துல உட்காந்துருக்கா. உங்க பெருமாள் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. ஆண்டாள் ரெங்கமன்னார் இவங்க ஒரு கேரக்டர். இந்த வருஷம் புதுசு மீனாட்சி தாரவாக்குறாப்புல. அதாவது பெருமாள் வந்து இது சிவபெருமானும் மீனாட்சியும் வந்து திருக்கல்யாண கோலம். இது ஒரு கெட்டப்பா பண்ணியிருக்கேன். சேலையை பாருங்க 9 கஜம் கட்டியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இது முருகன் வள்ளி தெய்வ யானை, இவங்க கேரக்டர் முருகன் வள்ளி தெய்வ யானை. இவங்களுக்கு வந்து அப்படியே ராஜ அலங்காரத்தோடய நான் பண்ணி வச்சிருக்கேன். ஆஷாட நவராத்திரி நடந்துகிட்டு இருக்கிறதுனால வாராகி இவங்க வந்து எங்க கடை சிறப்பு. வாராகி சியாமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரஜோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை டெய்லி சொல்லுங்க. காத்தால எந்திரிச்சு 12 முறை விடிய காலம் பிரம்ம முகூர்த்தத்துல சொன்னீங்கன்னா நமக்கு சத்ருநாசம் உண்டு அவசியம். ஓகேங்களா? தொழில் எதிரிகள் கிடையாது. எனக்கு 1000 எதிரிகள், லட்சம் பொறாமைகள். பொறாமைப்படக்கூடிய கடை இந்த கடை. மீனாட்சியை கும்பிட்டு பெருமாளை கும்பிட்டு வந்து உட்காருவேன். மீனாட்சி உங்களையெல்லாம் வர வச்சிருவா. அந்த கொடுப்பனை எங்களுக்கு இருக்கு. பாருங்க வரலட்சுமி பாருங்க, எல்லா சைஸ்லயுமே இருக்கு. குட்டியில இருந்து இவ்வளோண்டுல இருந்து எல்லா சைஸ்லயுமே வரலட்சுமி வச்சிருக்கேன். அவங்கவுங்க சக்திக்கு தகுந்தாப்புல வைக்கலாம். இப்ப வரலட்சுமி வந்து முத்தி குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மட்டும்தான் பண்ணுனாங்க, இப்ப எல்லா பேருமே பண்றாங்க. வரலட்சுமிங்கிறது வருமான லட்சுமி, சரிங்களா? நமக்கு வரவேண்டிய தொகைகள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். வரவங்க என்கிட்ட வாங்க வர்றவங்க நாங்க இன்னும் கிராண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லித்தான் வருவாங்க. எங்க கையில ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு வருவாங்க. எல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஒரு மஞ்சள் குங்குமம்னாச்சும் உங்க கையில கொடுங்க அப்படின்னு சொல்ற கொடுப்பனை எனக்கு மீனாட்சி கொடுத்துருக்கால, அது போதும் எங்களுக்கு. இது வெட்டி வேறு மாலை 1 அடியில இருந்து இருக்கு, 1 அடியில இருந்து 5 அடி வரைக்கும் இருக்கு. எல்லா சுவாமிகளுக்கும் இருந்தாப்புல வீட்டில் உள்ள போட்டோக்களுக்கு, குலதெய்வங்களுக்கு, பெரியவா படத்துக்கு எல்லா பேருக்கும் போட்டுக்கலாம். வெட்டி வேறு மாலை இது பேரு. பாருங்க குட்டி குட்டி ஜடைகள், இது குட்டி ஜடைகள். ஐயப்பன் கோயிலுக்கு போக வேண்டிய முத்து மாலைகள் இது பூரா இருக்கும். அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு போக வேண்டிய இருமுடி பை, ஜோல்னா பை, காவி வேஷ்டி, கருப்பு வேஷ்டி எல்லாமே எங்க கடையில் கிடைக்கும். குங்குமம் இது எங்க ஸ்பெஷாலிட்டி. தாளம்பூ மட்டும்தான், ஒரிஜினல் மட்டும்தான் நம்ம வச்சிருப்போம். நோ கலவை, மிக்சிங் கிடையாது. நெத்தியில வச்சா அரிக்காது முதல்ல, சரிங்களா? குட்டி குட்டி பாவாடைகள் சின்ன விக்கிரகங்களுக்கு, இவ்வளோண்டு விக்கிரகங்களுக்கு வந்து சின்ன பாவாடை, சுவாமிக்குள்ள பஞ்சவச்சங்கள், ருத்ராட்ச மாலைகள். இது பாருங்க விசிறி பாடை, இது சாமுத்திரியா பட்டு, அதே இதுலேயே போட்டிருப்பேன். சாய்பாபா ட்ரெஸ்ஸு, தவளும் கண்ணன், குட்டி கண்ணனுக்குள்ள ட்ரெஸ்ஸு, உள்ளன் மாலைகள். உள்ளன் மாலைகள் 1 அடியில இருந்து இருக்கு, எத்தனை அடி வேணாலும் இருக்கு. அதே மாதிரி பாரம்பரிய கடை, 70 வருஷத்து கடைனால இது வந்து தொட்டி கம்பு, தொட்டில் வேஷ்டி, மஞ்சள் கயிறு, தாலி குங்குமம் இது எல்லாமே நம்ம கடைகள் இருக்கும். அதுவும் இல்லாம சுவாமிக்கு வேண்டிய குடைகள் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். சுவாமி ஆடுற பெரம்பு, கைத்தடி, கருங்காலி கம்புன்னு சொல்லுவாங்க. கற்பனை சாமிக்கு உள்ள அருவாள்கள் எத்தனை அடி, 18 அடி வேணாலும் நாங்க போட்டு தருவோம். ஓகேங்களா? இந்த பாருங்க சுவாமிக்குள்ள கைகால்கள், இறைவனுக்குள்ள சாட்டை எல்லாமே இருக்கும். காவடி நீங்க ஸ்கூல் ப்ரோக்ராமுக்குனாலும் சரி, காவடி எத்தனை காவடி வேணாலும் தருவோம். பெரிய காவடி, சின்ன காவடி, அதே மாதிரி அருவாள் எத்தனை வேணாலும் நாங்க தருவோம். 1 அடியில இருந்து 18 அடி வரைக்கும் அருவாள்கள் இருக்கு. மெயின் கேரக்டர் பூச்சக்கர கொடை, திருப்பதிக்கு உள்ள பூச்சக்கர கொடை. இந்த கொடை இது எல்லா சாமிகளுக்குமே போடுவோம். இது பிளைன், இதுல சங்கு சக்கர திருநாமம் போடலாம், அம்பாள் சிவன் சோளம் போடலாம், சிங்கம் நந்தி போடலாம், என்ன வேணாலும் எந்தெந்த சுவாமிகளுக்கு தகுந்தாப்பே போடலாம். இதனுடைய அடி 2 அடியில இருந்து 7 அடி 8 அடி வரைக்கும் நாங்க போட்டு தருவோம். அதுவும் எல்லாமே எங்க சொந்த வேலைப்பாடு. அதுவும் இல்லாம கலசம் எல்லாம் உள்படவே நாங்க கிரையம் சொல்லுவோம். வெரி டெட் சீப், ரொம்ப சீப்பா தர்றோம். கடை பேரு முருகன் ஸ்டோர்ஸ், 156 பிரான்ச் இன்னொன்னு ஆரம்பிச்சிருக்கோம் எதிர்த்தாப்புலயே. அதாவது நம்ம குன்னத்தூர் சத்திரத்துக்கு அந்த கடைக்கு எதிர்த்தாப்புல கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம்னா ஸ்டேட் மெடிக்கல் வரும். ஸ்டேட் மெடிக்கலுக்கு எதிர்த்தாப்புல நவீன் பேக்கரி இறக்கத்துல, ஸ்டேட் மெடிக்கலுக்கு எதிர்த்தாப்புல குப்தா ஹோல்சேல் மாடியில சிகப்பெழுத்துல குப்தான்னு போட்டுருக்கோம். அதுக்கு மேல வந்து இதே முருகன் ஸ்டோர்ஸ் தான். ஒரு 4 படி தான் ஏறணும், பெரியவங்கெல்லாம் ஏறலாம், சிரமம் இருக்காது. இதுல வந்து எல்லாமே ஹோல்சேல் தான். இது எல்லா நாடுகளுக்கும் அனுப்புறோம். கொடை, தொம்பை, தோரணங்கள், இந்த பாருங்க திரைச்சீலைகள், நெக்லஸ்கள், இது எல்லாமே எங்க ஐட்டங்கள். சர்வ நாடுகளுக்கு அனுப்புறோம், எல்லா ஊர்களுக்கு அனுப்புறோம். நீங்க என்ன 10 ரூபாய்க்கு பொருள் கேட்டாலும்
ரெஸ்பான்ஸ். நான் போன் எடுக்கலைன்னு சொல்லுவீங்க, நான் போன் எடுக்கலைனாலும் பையங்க எடுத்துருவாங்க. இல்லைனாலும் நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு எடுத்துருவோம். நாங்க போன் எடுக்கல, இவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வரும். கோவிச்சுக்கிடாதீங்க. நான் கஸ்டமர்ட்டையும் பேசணும், உங்கள்ட்டையும் நான் இது பண்ணணும். கஸ்டமர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் போன் எடுக்க முடியாத சூழ்நிலை. அதனாலதான் தம்பிகள் எடுப்பாங்க, யாராவது எடுத்து உங்களுக்கு பதில் கொடுத்துருவாங்க கொஞ்ச நேரத்துல. நீங்களும் சில பேர் என்ன செய்யறாங்க, நாங்களும் வலுக்கட்டாயமா அவ்வளவு கூட்டத்திலையும் நாங்க நல்லா நிறைய எடுத்து காமிப்போம், திருப்பி ரிப்பீட் பதில் வராது. அதுக்கு நாங்க உங்களை குறை சொல்ல முடியாது, அது இறைவன் செயல். உங்களுக்கு உத்தரவு கொடுத்தீங்கன்னா நாங்க தர தயாரா இருக்கோம். அவ்வளவு பொருட்கள் வச்சிருக்கேன், உங்களை மயங்க வைக்கிறாப்புல வச்சிருக்கேன், சரிங்களா? பொருட்கள் ஒண்ணு உங்ககிட்ட பேசும். என் பொருள் பூராமே தரமானது, குவாலிட்டி. நான் விலையை குறைச்சு தரேன்னு ஒரு தாரத்தையும் சொல்ல மாட்டேன். ஆனா பொருள் நல்லா தரேன், லாபத்துல கம்மி பண்ணி தரேன், பொருள் நல்லபடியா தரேன். எல்லா பொருளுமே குவாலிட்டி. அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுனாலதான் நாங்க வாங்குற பொருள் திருப்பி இப்ப நகை வாங்க வந்தாலுமே என்ன ஒண்ணும் வாங்க வரலையே அப்படின்னு சொன்னாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்க வாங்கிட்ட நகை நல்லா இருக்கே, அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம், இதே பேசுதே அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒரு கொடுப்பனை. பாருங்க எங்க கடையை பாருங்க எப்படி வச்சிருக்கேன்னு. எல்லா பொருளுமே கிடைக்கும். தொம்பை, தோரணங்கள், சர்வ பொருளும் கிடைக்கும். கோல் போடுற வாகமாலை, அம்பாளுக்கு உள்ள வாகமாலைகள், இது எல்லாமே ஹோல்சேல் விலையிலே ரீட்டெயிலுக்கு நான் கொடுக்குறேன். இது எல்லாமே எனக்கு ஒண்ணு எடுத்து காமிக்க முடியல. எல்லா நாடுகளுக்கும் பார்சல் போய்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இது எல்லாமே பார்சல் போய்கிட்டு இருக்கு, இந்த மூட்டைகள் எல்லாம். அதே மாதிரி பவித்திர மாலை, இந்த பாருங்க பவித்திர மாலை. இது பவித்திர மாலை. பவித்திர உற்சவத்துக்கு பெருமாளுக்கு நகையே போட தேவையில்லை, இந்த பவித்திர மாலை போட்டாலே போதும். யானைப்பட்டா இந்த அலங்காரத்துக்கு சின்னதுல இருந்து பெரியது வரைக்கும் வச்சிருக்கேன். பரதநாட்டிய ட்ரெஸ் குழந்தைகளுக்கு, ஃபங்க்ஷனுக்கு, அதாவது வீட்டுல ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எல்லாருக்குமே லைனிங் உள்ளது, லைனிங் இல்லாதது எல்லாமே பரதநாட்டிய ட்ரெஸ் நிறைய வச்சிருக்கேன். ஒண்ணுமே ரீசெல்லருக்கும் நான் கொடுக்குறேன் நிறைய. அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம கஸ்டமருக்கு கஸ்டமைஸ் பண்ணி நிறைய கொடுக்குறேன். இந்த பாருங்க பரதநாட்டியம், இது நல்ல சிறப்பா இருக்கும். குவாலிட்டி, அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதால மக்கள் தேடி வர்றாங்க. உள்ள லைனிங் வச்சிருப்பேன், லைனிங் இல்லாது விலை கம்மியாகும். இப்ப மீனாட்சி ட்ரெஸ் போடுறதுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் கேட்கறாங்க, அதுக்கு நம்ம இது பண்றோம். சாமியாடி தரைகள், இந்த பாருங்க தறிகள், பெரம்புகள், அருவாள். அருவாள் எத்தனை அடி வேணாலும் 18ஆம் படியான்ட்ட உள்ள அருவாள், பாதி அருவாள் என்கிட்ட உள்ளது. தலைக்கு வேண்டிய தர்பன்கள் பாருங்க, தலைப்பா, மாப்பிள்ளை தலைப்பா, ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு உள்ளது, சுவாமிகளுக்கு உள்ள விசிறிகள், ஆலவட்டங்கள் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி பீடங்கள், அம்பாள் சுவாமி உட்கார்றதுக்குள்ள பீடங்கள் பாருங்க, இது சுவாமி அம்பாள் உட்கார வைக்கிறதுக்குள்ள பீடங்கள். இது இந்த பீடம், இது சிம்மாசனம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ள பீடங்கள். இதுவும் நிறைய வச்சிருக்கோம். இது எல்லா சைஸ்லயும் இருக்கு எங்கள்கிட்ட, ஓகேங்களா? இது 2-3 மாடல் இருக்கு, எல்லாமே அவைலபிளா இருக்கும். காசி யாத்திரை குடைகள், காசி யாத்திரை கம்பு, வரலட்சுமிக்கு உரிய கை கால்கள் எல்லா சைஸ்லயும், ஏக சைஸ்லயும் வச்சிருக்கோம். இது பூரா சட குஞ்சங்கள், சுவாமி முகங்கள், எல்லா முகங்களும் இருக்கும். சின்ன முகத்துல இருந்து எவ்வளவு பெரிய முகம் வரைக்கும் வச்சிருப்போம், சரிங்களா? அதே மாதிரி சுவாமி சின்ன நகைகள் எல்லாமே பாக்ஸா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். குட்டி குட்டி நகைகள் சின்ன சுவாமிகள் வீட்டுல வச்சிருந்தாலுமே அதுக்கு தகுந்தாப்புல வச்சிருக்கேன். இங்க பாருங்க சுவாமிகளுக்குள்ள கிரீடங்கள், அவ்வளவு கிரீடம் வச்சிருக்கேன். நீங்க என்ன சுவாமி சைஸை மட்டும் சொன்னீங்கனாலே போதும். பாண்டியன் கொண்ட எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. பாண்டியன் கொண்ட கல்லுலே இருக்கு. அதே மாதிரி இந்த பாருங்க ப்ரோக்ராமுக்கு உள்ளது, காளி வேஷம் போடுறவங்களுக்கு உள்ள இது கை 8 கையில இருந்து 10, 12, 14 கை வரைக்கும் வச்சிருக்கேன். பரதநாட்டிய சலங்கைகள், பரதநாட்டிய சலங்கைகள் எல்லாமே இருக்கு. இது சாமி ஆடுறதுக்கு உள்ள சலங்கைகள், கற்பனை சாமி ஆடுறதுக்குள்ள சலங்கைகள். இந்த சலங்கைகள் 2 லைன், 3 லைன், 1 லைன், இது 3ல வச்சிருக்கேன். இது 2 பரதநாட்டிய சலங்கைகள் 2 லைன்ல இருந்து இருக்கு. 2 லைன், 3 லைன், 4 லைன், 5 லைன், அதுக்கு தகுந்தாப்புல இருக்கு. இதெல்லாம் அம்பாளுக்கு உள்ள கிரீடங்கள். இது பாருங்க, இது எல்லா மாடல்லையும் வச்சிருக்கேன். இது சுடர், இது சக்கரம், பெருமாளுக்கு வச்சுக்கலாம், அம்பாளுக்கு வச்சுக்கலாம். இப்ப மகாலட்சுமி இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிரீடங்கள், மாரியம்மன், காளியம்மன் இவங்களுக்கு இந்த மாதிரி கிரீடங்கள். இது பாண்டியன் கொண்டைன்னு பேரு, பெரிய கிரீடம். இதுல சிறுசு சின்ன சுவாமிகளுக்கும் இருக்கு. இது ஆண்டாள் கொண்டை, ஆண்டாள் கொண்டை உற்சவருக்கு உள்ளது, மூலவருக்கு உள்ளது, எல்லாத்துக்குமே பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருக்கோம். எங்களுக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். வருஷம் உங்களுக்கு கொடுக்குற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க. இறைவன் அந்த கொடுப்பனை எனக்கு கொடுத்துருக்கான். எனக்கும் கைகால் சுகத்தை கொடுத்து மீனாட்சியின் திருவிழாலும் எம்பெருமாள் சோழமாமலை சுந்தரராஜ பெருமாள் திருவிழாலும் உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பினை எங்களுக்கு கொடுங்க. வாங்க, வாழ்க்கை சேமமா இருக்கும். எங்ககிட்ட வாங்கின யாருமே சோடையா இருந்ததில்லை. நாங்க நல்லா இருக்கோம். வர்றவங்க பதில் சொல்றதே அதுதான். வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். உங்க கண்ணன் அப்படின்னு சொல்லி குழந்தைய காமிப்பாங்க. இந்த பையனுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்பாங்க. அப்ப என் உடம்பு இன்னும் ஒரு துளி கூட குறையல, மேற்கொண்டு ஒரு சுத்து கூடத்தான் செய்யுது. அந்த கொடுப்பனை எங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கான். சரிங்களா? வாங்க, உங்க கடைக்கு வாங்க, முருகன் ஸ்டோர்ஸ்.